ஸோ கைஸ் WWE அடுத்த ப்ரீமியம் லைவ் இவெண்ட் வந்து சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸாக வந்து இருக்க போகுது. அண்ட் இந்த சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா WWE கிட்ட வந்து நிறைய பெரிய பெரிய பிளான்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ ஒரு பெரிய மேட்ச் வந்து போட போகிறாங்க WWE இந்த வார் கேம்ஸில். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வைவர் சீரிஸ் 2025 மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ எந்தெந்த மேட்சஸ்லாம் வந்து நடக்க போகுதுன்னு வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ண போகிறோம். அண்ட் மெயினாக வந்து நம்ம வந்து இந்த மென்ஸ் வார் கேம்ஸையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து யார் தான் வந்து இருக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணலாம், மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன் வந்து ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் வந்து நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் WWE அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப்லேருந்து. ஸோ அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப்காக என்ன மேட்ச் வந்து நடக்க போகுது, ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்துலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோடி ரோட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. யார் அகைன்ஸ்ட்னா அது வந்து மோஸ்ட் பவர்லி நம்ம ட்ரூ மேக்கின்டைர் அண்ட் ஜேக்கப் ஃபாட்டூக்கு அகைன்ஸ்டா வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் வந்து பண்ணலாம். ஏன்னா ட்ரூ மேக்கின்டைரை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து க்ளீனாக வந்து தோக்கடிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து டைட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஒரு வகையில் வந்து அவர் வந்து அந்த டைட்டில் மேலே தான் வந்து டிடிடி வந்து போட்டிருப்பாரு. ஸோ அதனால தான் வந்து ட்ரூ மேக்கின்டைர் வந்து தோத்துருப்பாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டைர் வந்து ரீமேட்ச் வந்து டிமாண்ட் பண்ணுறது வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம வந்து ட்ரூ மேக்கின்டைரை வந்து இந்த ஸ்டோரி லைனில் வந்து மறுபடியும் வந்து இன்வால்வ் ஆகுது வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ட்ரூ மேக்கின்டைர் அண்ட் கோடி ரோட்ஸ் பற்றி வந்து பேசிட்டோம். ஸோ ஜேக்கப் ஃபாட்டு வந்து எதுக்காக இந்த மேட்ச்சில் வந்து வராரு. ஸோ ஜேக்கப் ஃபாட்டு தான் வந்து அட்டாக் வந்து பண்ணாங்க. அண்ட் ஜேக்கப் ஃபாட்டுக்கு வந்து லைட்டாக வந்து இன்ஜுரி வந்து ஆச்சு. ஏதோ டென்டல் இன்ஜுரின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாள்லாம் வந்து ஆகாதுன்னு வந்து அப்டேட் வந்தது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம ஜேக்கப் ஃபாட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து சர்வைவர் சீரிஸ் 2025 வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணலாம். ஸோ நிறையவே சான்சஸ் இருக்குது நம்ம ஜேக்கப் ஃபாட்டு வந்து இந்த சர்வைவர் சீரிஸ் 2025 வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுவார்னு. ஏன்னா சர்வைவர் சீரிஸ் 2025 வந்து WWE வந்து பெருசாக வந்து பார்க்குறாங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ்க்காக பார்த்தீங்கன்னா WWE வந்து 30,000 மேலே வந்து டிக்கெட்லாம் வந்து சேல் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஷோ வந்து பெருசாக வந்து WWE வந்து பண்ணி ஆகணும். ஸோ அதனால வந்து இங்கே வந்து ஜேக்கப் ஃபாட்டு வந்து இந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து ஆட் வந்து ஆகலாம். ஸோ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வெர்சஸ் நம்ம ட்ரூ மேக்கின்டைர் வெர்சஸ் நம்மளோட ஜேக்கப் ஃபாட்டுக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து நடக்கலாம். அண்ட் நம்ம அடுத்த மேட்ச் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உமன்ஸோட வார் கேம்ஸு. ஸோ உமன்ஸ் வார் கேம்ஸில் வந்து யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம், எந்த மேட்ச் வந்து நடக்க போகுதுன்னு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீம் வெர்சஸ் ஹீல் டீமுக்கான வார் கேம்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் டீம் வந்து பார்த்துடலாம். ஸோ யார் வந்து நல்லவங்க, ஸோ நல்லவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்லி, யூஎஸ்கை, பேலி, லைரா வெல்கேரியா அண்ட் மேக்சின் டூப்ரி வந்து இருக்க போறாங்க. அண்ட் ஹீல் சைடில் பார்த்தீங்கன்னா கெட்டவங்க சைடில் பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச், ஆஸ்கா, கைரி செயின், ராக்ஸின் பெரேஸ் அண்ட் ரக்குல் ராட்ரிகஸ் வந்து இருக்க போறாங்க. ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து மோஸ்ட் லைக்லி வந்து நடக்கலாம். சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸில் உமன்ஸ்க்கான இது வந்து வார் கேம்ஸாக வந்து இருக்கலாம். அண்ட் நம்ம அடுத்த மேட்ச் வரும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் நம்ம ஜான் சீனா ஆர் ரே மிஸ்டீரியோ. ஸோ நான் வந்து எதுக்காக ஆர்னு வந்து சொன்னேன்னு வந்து கேட்குறீங்களா? ஏன்னா ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணாரு. அண்ட் ரிட்டர்ன் பண்ணி அவர் வந்து டாமினிக் மிஸ்டீரியோ வந்து கம்ஃபர்ட் வந்து பண்ணிட்டாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் நம்ம ரே மிஸ்டீரியோக்கான மேட்ச் கூட வந்து நடக்கலாம் சர்வைவர் சீரிஸில். ஏன்னா சான் டியேகோ தான் வந்து அவங்களோட ஹோம் டவுன் கூட. ஸோ அதனால வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் நம்ம ரே மிஸ்டீரியோக்கான மேட்ச் வந்து WWE வந்து பிளான் வந்து பண்ணலாம்னு. ஆனால் WWE வந்து டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் நம்ம ரே மிஸ்டீரியோக்கான மேட்ச் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த மேட்சை வந்து நடத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஜான் சீனாக்கு வந்து மேட்சே வந்து இருக்காது. ஸோ ஜான் சீனா வந்து எங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுவான்னு வந்து தெரியல. ஏன்னா ஜான் சீனா வந்து வார் கேம்ஸ் மேட்ச்ல வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. அது வந்து லைட்டாக வந்து கிளியர் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ ஜான் சீனா வந்து சர்வைவர் சீரிஸ்ல வந்து மேட்ச் பண்றாருன்னா அது மோஸ்ட்லி அவர் வந்து சிங்கிள்ஸ் மேட்ச் தான் வந்து பண்ணுவார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக்கம் வந்து ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து மோஸ்ட் லைக்லி நம்ம ஜான் சீனா வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச் தான் வந்து சர்வைவர் சீரிஸ்ல வந்து நடந்திருக்கும் ஃபார் தி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். ஆனால் ரே மிஸ்டீரியோ வந்து இப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணதால மேபி ரே மிஸ்டீரியோ வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச் கூட வந்து நடக்கலாம்னு வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து போயின்னு இருக்கு. ஆனால் எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா மேபி WWE பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் ரே மிஸ்டீரியோக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நவம்பர் 17 அன்னைக்கு நடக்க போகிற மேடிசன் ஸ்கொயர் கார்டன்லேருந்து ஒரு ரா வந்து நடக்க போகுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மேபி WWE வந்து ரே மிஸ்டீரியோ வெர்சஸ் நம்ம டாமினிக் மிஸ்டீரியோக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடத்தலாம். ஏன்னா WWE பார்த்தீங்கன்னா MSG ஷோனாலே வந்து பெருசாக வந்து பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ரே மிஸ்டீரியோ
மிஸ்டீரியோ வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச் வந்து மேபி அங்கே வந்து WWE வந்து வைக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே வந்து தெரியும் சர்வைவர் சீரிஸில் வந்து எப்படியாச்சும் வந்து ஸ்டோரி லைன் வந்து கிரியேட் பண்ணி ஜான் சீனா வெர்சஸ் நம்ம டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச் வந்து நடக்கலாம் ஃபார் தி ஐசி டைட்டில். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு வாட்டி கூட வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் ரே மிஸ்டீரியோக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நவம்பர் 17 அன்னைக்கு நடக்க போகிற மேடிசன் ஸ்கொயர் கார்டன்லேருந்து நடக்க போகிற மண்டே நைட் ட்ராவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜான் சீனா வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச் வந்து பார்க்கலாம் சர்வைவர் சீரிஸில் ஃபார் தி ஐசி டைட்டில். அண்ட் நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்லேருந்து ஒரு மேட்ச். அந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் வந்து நம்ம வந்து மேபி பார்க்கலாம் சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸில். மோஸ்ட் லைக்லி அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சீனாவோட கடைசி அப்போனன்ட் வந்து யாரா வந்து இருக்க போகிறாங்க நம்மளுக்கு வந்து மோஸ்ட் லைக்லி வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா அங்கே தான் வந்து மேபி WWE வந்து லாஸ்ட் டைம் இஸ் நவோட டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் மேட்ச் வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைனல் மேட்ச்சில் வந்து யார் வந்து கம்பீட் பண்ண போகிறா. ஸோ எனக்கு வந்து என்ன தோணுதோ அது வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா இங்கே வந்து குந்தர் வெர்சஸ் இலியா டிராகனோவுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம வந்து மேட்ச் வந்து பார்க்கலாம் சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸில். ஸோ இது வந்து எனக்கு தான் வந்து தோணுது. ஸோ குந்தர் வெர்சஸ் நம்ம இலியா டிராகனோக்கான மேட்ச் வந்து மேபி ஃபைனல்ஸாக வந்து இருக்கும். மேபி WWE வந்து வேறு மேட்ச் கூட வந்து வைக்கலாம். ஆனால் குந்தர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனலில் வந்து இருப்பார்னு வந்து எனக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து தெரியும். ஸோ குந்தர் வந்து இருக்க போகிறாரு இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனலில். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி நம்ம வந்து பார்க்கலாம் சர்வைவர் சீரிஸ் 2025. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து மென்ஸ் வார் கேம்ஸோட மேட்ச் வந்து என்னவா வந்து இருக்க போகுதுன்னு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ யாரெல்லாம் வந்து கம்பீட் பண்ண போகிறாங்கன்னு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வார் கேம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹீல் டீம் வெர்சஸ் நம்ம ஃபேஸ் டீமுக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த ஹீல் டீமில் வந்து யாரெல்லாம் வந்து இருக்கலாம்னு வந்து நான் வந்து சொல்லிடுறேன். இந்த ஹீல் டீமில் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், லோகன் பால், ஆஸ்டின் தியூரி அண்ட் பிராக் லெஸ்னர் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ இந்த 5 பேர் வந்து இந்த ஹீல் டீமில் வந்து இருக்க போகிறாங்க மோஸ்ட் லைக்லி. அண்ட் அப்போனன்ட் டீம் ஐ மீன் நம்மளோட ஃபேஸ் டீமில் வந்து யாரெல்லாம் வந்து இருக்க போகிறாங்கன்னு வந்து நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ நம்ம ஃபேஸ் டீமில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து இந்த டீம் வந்து லீட் பண்ண போகிறாரு மோஸ்ட் லைக்லி. ஸோ சிஎம் பங்க், ஜே உசோ, ஜிமி உசோ அண்ட் எல்ஏ நைட் அண்ட் நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வந்து இருக்க போகிறாங்க இந்த ஃபேஸ் டீமில். ஸோ சிஎம் பங்க், ஊசோஸ், எல்ஏ நைட்டு அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபேஸ் டீமில் வந்து இருக்க போகிறாங்க. அண்ட் நம்ம ஹீல் டீமில் வந்து பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், லோகன் பால், பிராக் லெஸ்னர் அண்ட் நம்ம ஆஸ்டின் தியூரி வந்து இருக்க போகிறாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி நம்ம வந்து இந்த மேட்ச் தான் வந்து பார்க்க போகிறோம் சர்வைவர் சீரிஸ் 2025ஓட வார் கேம்ஸில். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி